அதிமுக பரபரப்பான சூழ்நிலையில் செயற்குழு கூட்டத்தை கூட்டி எடப்பாடி தலைமையில் கூடியது. கூட்டத்தில் அவருக்கு சிறப்பான கூட்டணியை ஏற்பாடு செய்தமைக்காக பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு எந்தெந்த கட்சி எப்படி கூட்டணி வரும்ன்றது இன்னும் முடிவாகலை. 2026 சிஎம் யார், 2029 சிஎம் யாருன்னு தெரியல. அமித்ஷா கிட்ட என்ன பேசுனாங்கன்றது தெரியல. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு விஜய் கூட்டணியில் சேர்க்கணும்னு பாஜகவும் எடப்பாடியாரும் வெவ்வேறு முயற்சிகள்லாம் அவருக்கு செக்கு வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, நேற்றுக்கு அவர் ஷூட்டிங்காக மதுரை ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுத்துட்டு யாரையும் பின்னாடி தொடராதிங்க கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அவர் கட்டுப்பாடை மீறி அவருக்கு வரவேற்பு அளிக்கிறாங்கன்றது பாருங்க, அவர் முகத்தை காண்றதுக்கு. அண்ணா ஒரு நேரத்தில் எம்ஜிஆரை தம்பி வா அப்படின்னு அழைத்து உன்னுடைய முகத்தை காட்டி எனக்கு ஓட்டு வங்கி, நீர் உன்னுடைய முகம் எனக்கு ஓட்டு வங்கின்னு சொல்லி பரங்கிமலையில் சட்டமன்ற உறுப்பினர் எம்ஜிஆர் நிற்க சொல்ல அண்ணா அவரை கூப்பிட்டு எம்ஜிஆரை கூப்பிட்டு உன்னுடைய முகத்தை காட்டு அப்படின்னார். அந்த மாதிரி மக்கள் எம்ஜிஆர் பேரில் வச்சிருந்த ஒரு பெரிய இதை ஓட்டு வங்கியாக மாற்றிட்டாங்க. ஓட்டு வங்கியாக மாற்றினார் அண்ணா. அதே பாணியில் இப்போ விஜய் ஓட்டு வங்கியாக உருவாகியிருக்காரு. 18 வயசு பசங்க எல்லாம் ஆர்வ கோளாறில் விஜய் 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 அப்படின்னு யூத்துங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட், இந்த பசங்களுடைய அம்மா அப்பாலாம் திராவிட கட்சியில் அதிமுக இல்லை திமுக கட்சியில் தான் இருப்பாங்க. அவங்க யாரும் பிஜேபிக்கோ இல்லை மாற்று கட்சிக்கோ யாருக்கும் ஓட்டு போட வாய்ப்பு இல்லை. இந்த 2 கட்சிகளை தவிர இந்த 2 கட்சியில் எடப்பாடி கட்சியில் தான் கூட்டணி, மகா கூட்டணி. மரவெட்டி எந்த பக்கம் போகிறாரு தெரில, விஜயகாந்த் எந்த பக்கம் போகிறாங்கன்னு தெரில, நாம் தமிழர் ஒரு பக்கம், விஜய், இவங்க ஒட்டுமொத்த கட்சி எல்லாமே கூட்டணியாக சேர்ந்தா கூட திமுக கூட்டணியை வீழ்த்துறது கஷ்டம். இவங்க எல்லாம் ஓட்டு பிரித்தாங்கன்னா சாலிடா டிஎம்கே 2026 வந்துடும் உறுதியாக. அதில் எந்த விதமான கணக்கும் கிடையாது. விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர்றதுன்னா அவர் ஏற்கனவே துணை முதல்வர் வேணும், 50 சீட்டு வேணும். முதல்ல 117 கேட்டார். இப்போ அட்லீஸ்ட் அவர் 40-50 கேட்பார். அப்போ 40 சீட்டு 50 சீட்டு அவருக்கு கொடுத்தா விஜயகாந்துக்கு என்ன கொடுப்பாங்க, மரவெட்டிக்கு என்ன கொடுப்பாங்க? அவர் பாமக நிறுவனர் சாதாரணமானவர்ல, அரசியல் சாணக்கியர், கலைஞர் மாதிரி அரசியல் சாணக்கியரை கொண்டவர். அடுத்தது அவருக்கு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியல. இங்கே நடுப்புற நாம் தமிழர் யாரோட கூட்டணி போவாங்க தெரியல. 3 பெரிய கட்சிங்க இருக்குது. 2 பெரிய கட்சி, 3வது உதயமான கட்சி. இந்த 3 கட்சிக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, ஓபிஎஸ்சி சசிகலா தினகரனுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, இப்படியெல்லாம் பல கணக்குங்க இருக்கு. ஆக மொத்தத்தில் திமுகவை வீழ்த்தணுன்ட்டு ஓராண்டுக்கு முன்பே திட்டத்தை போடுறாங்க. அவங்க ஏற்கனவே ப்ரெஸ் போட்டிருக்காங்க, சொல்ல தேர்தல் பண்ணி எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்ட்டு. அதை ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சுட்டார். 3-4 மாதத்துக்கு முன்னாடியே பூத் கமிட்டி, அந்தந்த இது கமிட்டி, தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர்னு போட்டு அது அசுர வேகத்தில் ஒரு கம்பெனி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. தேர்தல் பணியில் விடுபட்ட வாக்காளர், இருக்கிற வாக்காளர் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய கம்பெனி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க எப்போ ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கே. இவங்க கூட்டணியில் அமைச்சு யாருக்கு எந்த தொகுதி, இப்போ தினகரன் ஒரு தொகுதி அறிவிச்சிட்டார். அந்த மாதிரி இவங்க எல்லாம் மகா கூட்டணி அமைத்தாலும் மீண்டும் திமுக ஆட்சி அமைவது உறுதி.